இவன் எதுக்கு வந்திருக்கான்? ஹாய் ப்ரோ. உள்ள வந்து உட்கார். ம் தெரியலையே. இதுக்கு வந்திருக்கோம். என்ன திடீர்னு? ம் என்ன ஒன்றும் சொல்லாமல் குறுகுறுன்னு பார்க்குறான். ஒருவேளை நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஆமாம், நீ தப்பு தான் பண்ணிகிட்ருக்க. மனசில் நினச்சது அப்படியே சொல்கிறான். நான் மனசில் நினச்சது உனக்கு எப்படி தெரியும்? டேய் லூஸு, நான் உன் மனசாச்சு தானே. அப்புறம் எனக்கு தெரியாமல் நீ உன் மனசில் ஏதாவது நினைக்க முடியுமா? சரி, இப்போ எதுக்கு வந்திருக்க அதை முதல்ல சொல்லு. ம் இது என்னன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? இது நான் க்ரியேட் பண்ண யூடியூப் சேனலு. க்ரியேட் பண்ண சரி, அதோட அதில் ஏதாவது பண்ணியா? எங்கப்பா, அதுதான் டைமே கிடைக்க மாட்டேங்குது. வேலையே கரெக்டாக இருக்குது. ஊர்லேருந்து கிளம்பும்போது நீ என்ன யோசிச்சுட்டு வந்த? இங்கே வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? எல்லாமே இருக்குது, ஆனால் அதை விட கடன் அதிகமாக இருக்குது. இந்த கடனை கிளியர் பண்ணுற வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நானும் ஊர்லேருந்து வரும்போது என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேலை பார்க்குற இடத்துலையே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியில் மீதி வாழ்க்கையும் முடிஞ்சிருது. ஆனால் பாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், கையில் 10 பைசா நிற்க மாட்டேங்குது. பைக் லோனு, வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு, அது இதுன்னு எல்லா காசும் போயிடுது. இதில் எங்கேருந்து நான் யூடியூப்லாம் பண்ணுறது? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், நடிக்கணும் அப்படிலாம் யோசிக்கும் போது நினச்ச உடனே பண்ணிவிடுவேன். அப்போது என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போது யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக என்ன தான் பண்ண முடியும்? அப்போ உன் பேஷனை விட்டுட்டு இந்த வாழ்க்கையவே ஏற்றுக்க போறியா? அது எப்படி முடியும்? நான் ஹீரோ ஆகணுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு வந்த ஆசை இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டது. அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற முடியாது. அப்போ என்ன தான் பண்ண போகிற? கொஞ்ச நாள் போகட்டும். முதல்ல இந்த கடனெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்குறேன். இங்கே தான் நீ தோக்குற. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க முன்னேறணும்னு நினைக்கும் போது நூற்றுக்கணக்கான தடைகள் வரும். அதில் முதல் தடை இந்த கடன் பிரச்சனை. அதை மீறி அதை விட்டு வெளியே வந்து முயற்சி பண்ணுறவன் ஜெயிக்கிறான். முயற்சி பண்ணாதவன் அதை விட்டு வெளியவும் வர முடியாமல், நினச்சதையும் பண்ண முடியாமல், கடைசி வரைக்கும் ஃபீல் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பான். சாதாரணமான பசங்க வாழ்க்கையில் கடனுங்கிறது என்றைக்குமே முடியாது. ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கடனை முடிச்சுட்டே நான் ஆசைப்பட்டதை பண்ணுறேன்னு யோசிச்சா கடைசி வரைக்கும் பண்ண முடியாது. இப்போ என்னதான் பண்ண சொல்கிற? உனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணு. உன் பேஷனை ஃபுல் டைமாக பாரு, மற்றதை பார்ட் டைமாக பாரு. மொத்தத்தில் உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை செய். கூட யாருமே இல்லைனாலும்
உன்னால் எல்லாமே பண்ண முடியும். நீ ஒன்றை நம்பு. உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். உனக்காக யாரும் வரமாட்டாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சு. நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்குன்னு சொன்னாலே அது விளங்காது. ஒன்றை செய், அதை நன்றே செய், அதையும் இன்றே செய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உடனே ஸ்டார்ட் பண்ணு. உடனே பண்ணுனா என்ன பண்ணுறது? வாட் எவர் யூ டூ இட் ஹேப்பி. உட்காந்து நல்லா யோசி, உனக்கே தெரியும். டேய் சும்மா இருந்தவனை வந்து குழப்பி விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சொல்லட்டுமா? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.